சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்துல நவ கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு, நம்முடைய ராசிக்கு எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு, நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத டீடைலா ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிடலாம். முதலாவதா நம்முடைய ராசியிலேயே சனி பகவான் ஜென்ம சனி காலகட்டம் 7 சனியுடைய 2வது அத்தியாயத்துல இருக்கீங்க. ஆகவே இது வந்துட்டு ஜென்ம சனின்னு சொல்றோம். இப்போ வந்துட்டு ஜென்ம சனியிலே வக்ர சனி, ஆகவே 7 சனியுடைய பாதிப்பு இந்த காலகட்டத்துல பெருசா இருக்காது. ஆகவே சனி பகவான் ஓரளவுக்கு நமக்கு ஃபேவர் பண்றாரு. ஜென்மஸ்தானத்துல சனி வக்ரமாகி வக்ரத்திலேயே டிராவல் பண்றாரு. அடுத்தது நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன் இந்த மாதத்துல இருக்கும். மேலும் 6ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இந்த 3 கிரகமும் கன்ஜெக்ஷன்ல டிராவல் பண்ணும் மாதத்தோட ஸ்டார்டிங்ல. அதே போல ராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. மேலும் இந்த மாதத்துல மாத கிரகங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணதா, ஏதாச்சும் டிரான்சிட் பண்ணதா அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது கரெக்டா 3ஆம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. அதனை தொடர்ந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 15ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட வந்து கன்ஜெக்ஷன் ஆகுறாரு. மேலும் கரெக்டா 20ஆம் தேதி புதன் பகவான் வக்ரம் ஆகுறாரு. சோ இதையும் நம்ம கொஞ்சம் மைனூட்டா பார்க்கணும். ஆகவே இந்த ஆடி மாதத்துல 2 முக்கியமான கிரகங்கள் வக்ரம் ஆகுது. அதாவது நம்முடைய ராசி அதிபதியாகிய சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்றாரு. 20ஆம் தேதியில இருந்து புதன் பகவானும் வக்ரம் ஆகுறாரு. அதுவும் 7ஆம் இடத்துல சுக்கிரனோட இணைந்து வக்ரம் ஆகுறாரு. இதுதான் இந்த ஆடி மாதத்துக்கான கிரக நிலைகள். இப்போ இந்த ஆடி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பெருசா திருப்தி இல்ல, பெருசா மன நிம்மதி இல்ல. நிறைய பேர் உத்தியோக வாய்ப்பும் தொழில் வாய்ப்பும் இல்லாம பொருளாதார சூழ்நிலையும் இல்லாம வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜென்மசனி காலகட்டத்துல நிறைய விஷயங்கள்ல அனுபவம் அப்படிங்கிறது ஏற்பட்டுரும், புரிதல் அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். அதே சமயத்துல இந்த மாதத்தை பொறுத்தளவுல 10ஆம் அதிபதி நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு, கேந்திர ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்வாரு. மேலும் குருவோட இணைந்திருப்பாரு. இது வந்துட்டு நமக்கு வந்து குருமங்கல யோகத்தை ஏற்படுத்தும். அதுவும் 4ஆம் இடத்துல. பொதுவா 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது அட்வைசபிள் கிடையாது. அது இயற்கையாவே பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வகையான மன உளைச்சல், அழுத்தகரமான சூழ்நிலை, பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலை, இப்படி ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களை நமக்குள்ள அப்படியே ஏற்படுத்திட்டே இருக்கும். ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல இந்த உத்தியோகம் தொழில் சார்ந்த வகையில வாய்ப்பு இல்லாம இருந்தவங்களுக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஆனா அது கொஞ்சம் ஏதோ ஒரு பிரஷரா போற மாதிரி இருக்கும், நிறைய அலையிற மாதிரி இருக்கும். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆகவே இந்த அலைச்சல் திருச்சல்னால இந்த மாதத்துல அதீதமான முயற்சினாலையும் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. மேலும் ஆல்ரெடி நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தளவுல இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த பிரஷர்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும், இந்த பணிச்சுமை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். ஏன்னா சனி வக்ரம் ஆயிருக்காரு. 10ஆம் இடத்தை சனி பகவான் பாக்குறாரு, குரு பகவான் பாக்குறாரு. மேலும் இந்த மாதத்துல செவ்வாய் பகவான் தன்னுடைய 10ஆம் இடத்தையே 4ஆம் இடத்துல இருந்து பாப்பாரு. ஆகவே இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்து வந்த மன உளைச்சல், அதிகமான பணிச்சுமை இதெல்லாமே ஓவராலா குறையும். கொஞ்சம் ஒரு திருப்தியான ஒரு மனநிலை இந்த மாதத்துல கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா ஜென்ம சனியுடைய பாதிப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்காது. சனி பகவான் நமக்கு ஃபேவரான பலன்களை கொடுக்கலனாலும் தீங்கு இந்த மாதத்துல செய்ய மாட்டாரு. ஆகவே தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு நிம்மதியான சூழ்நிலை, ஒரு அமைதிகரமான சூழ்நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். மேலும் இந்த மாதத்துல நிறைய பேருக்கு இந்த தொழில் சார்ந்த வகையில முயற்சி பண்ணலாம்னு சிந்தனை வரும். மேலும் உத்தியோகம் சார்ந்த வகையில முயற்சி அதிகமா பண்ணணும், ஏதாச்சும் ஒரு உத்தியோகம் கிடைச்சா தேவலாம் அப்படின்லாம் நிறைய பேருக்கு சிந்தனை வர ஆரம்பிச்சிடும். அவை உத்தியோகம் தொழில் சார்ந்த வகையில முயற்சிகள்ல இறங்க ஆரம்பிச்சிருவீங்க. என்னை பொறுத்தளவுல நீங்க ஓனா பிசினஸ் பண்றதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டம் கிடையாது. அவை ஏதாச்சும் ஓனா நீங்க பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னாக்கா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கவனமா இருக்கணும், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா கடன் வாங்கி இதுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. சோ அதை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு புரிதலோட நாட்டுல நகர்த்தினீங்கன்னா ஒரு சிறப்பான வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் இந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் இப்போ உத்தியோகத்தை தேடி அலைஞ்சிங்கன்னா அதுல ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைச்சிடும். ஆனா ஏதோ கொஞ்சம் அதிகமா அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நமக்கு ஃபேவரான ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஆகவே தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நமக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்குது. ஓரளவுக்கு பொருளாதாரம் வரத்துக்கு தேவையான ஒரு ஆதாரங்கள் பிறக்குது. ஆகவே இதை நான் ஓரளவுக்கு நான் ஃபேவரா தான் பாக்குறேன். அடுத்தது பார்த்தோம்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது 2ஆம் இடத்துல ராகு தொடர் விரைய செலவு, குறிப்பா குடும்பம் சார்ந்த வகையில நிறைய விரை செலவுகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையின் காரணமாக ஏதோ ஒரு செலவு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். மேலும் குடும்பத்துல ஏதாச்சும் கடன் சுமை இருக்கும். அதனால பணம் சம்பாதிப்பீங்க, கையில பொருளாதாரமே நிக்காது, டக்கு டக்குன்னு செலவாயிடும். ஆனா எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கையில ஒரு பைசா நிக்க மாட்டேது. கடைசியில கடன் வாங்குற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோமே, யார்ட்டையாச்சும் பணம் கேட்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோமேன்னு ஒரு சிலருக்கு வந்து மன வருத்தம் அப்படிங்கிறது இருக்கும். அவை தனஸ்தானத்துல பொதுவா ராகு இருக்கும் போது பொருளாதாரம் சார்ந்த வகையில ஏதாச்சும் குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல
விஷயங்கள்ல கடன் சார்ந்த விஷயங்களே இறங்கக்கூடாது, யாருக்கும் கடன் உதவியும் பண்ணக்கூடாது, யாருக்கும் இறக்கப்பட்டு இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம்லாம் கொடுக்க கூடாது. அதுவும் நம்மள ஆபத்தில் எடுத்து விட்டுரும். இந்த ரெண்டு விஷயத்துல நீங்க கொஞ்சம் கராரா பொறுமையா இருந்தாலே ஒரு சிறப்பான மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல நிச்சயமாக ஏற்படும். மேலும் குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது நமக்கு லாபாதிபதியா குரு பகவான் வருவாரு, அவர் போயிட்டு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த பொருளாதாரத்தை தேடிய அந்த எண்ணம் அப்படிங்கிறது இப்ப வெளிப்பட ஆரம்பிக்கும். நிறைய பேர் பணம் சம்பாதிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், அவங்களே வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி உடலை வருத்திக்கிட்டு வேலையெல்லாம் பார்ப்பாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டியூட்டி எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா பண தேவை அந்த அளவுக்கு இருக்கும், பணத்தை சம்பாதிக்கணுங்கிற எண்ணமும் அதிகமாயிரும் இந்த நேரத்துல. அவை பொருளாதாரத்தை தேடிய ஒரு பயணம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல நிச்சயமா இருக்கும். மேலும் ரொம்ப சோர்வா இருந்தவங்க எல்லாம் இப்போ கொஞ்சம் பிக்கப் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால ஃப்ரீயா இருந்தவங்க எல்லாம் இப்போ ஏதோ ஒரு தொழிலோ உத்தியோகத்தையோ நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க, பொருளாதாரத்தையும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு குறைந்தபட்ச திருப்தியை நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படுத்தும். மேலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், பொருளாதாரத்தை இழந்துடக்கூடாது. எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேஃப்டி பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த ரெண்டு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தாக்கா இந்த மாதத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு ஃபேவரா இருக்கு. அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை மற்றும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த அளவுல இந்த மாதம் எப்படி எடுத்துட்டு போகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது, மேலும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா புதன், சூரியன், சுக்கிரன் இந்த கிரகங்கள்லாம் போயிட்டு 6ஆம் இடத்துல கன்ஜெக்ஷன் ஆகுது. ஆகவே நிறைய பேருக்கு பார்த்தோம்னாக்கா அந்த குடும்ப வாழ்க்கையில பெருசா திருப்தி இல்ல, குடும்ப வாழ்க்கையில ஒரு மன நிம்மதி இல்ல, குடும்ப உறுப்பினரோட இருக்க முடியல, யாராச்சும் ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு மாதிரி கசப்பான நினைவுகளா போகுது, கசப்பான நாட்களா போகுது, நிறைய வாக்குவாதம் ஃபேமிலியில ஏற்பட்டுட்டே இருக்கிறது, ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் தூரமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது, இப்படி ஏதோ ஒரு நெகட்டிவான சைடு அப்படிங்கிறது ஃபேமிலி சைட்ல இருந்து அப்படியே அதிகமா வெளிப்பட ஆரம்பிக்குது. மேலும் குடும்பத்தால நிறைய தொந்தரவு இருக்கிற மாதிரியே இப்போ ஃபீல் ஆகும். எவ்வளவுதான் ஃபேமிலிக்கு பண்ணாலும் அதுல ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிட்டே இருக்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி 2ல ராகு இருக்கும்போது ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு கசப்பான நினைவுகளை ஏற்படுத்திடுறாரு. ஆகவே என்னை பொறுத்த அளவுல ஃபேமிலியை பராமரிக்கணும், ஃபேமிலியுடைய சிச்சுவேஷன் சார்ந்த விஷயங்கள்ல அதீதமான கவனம் செலுத்துறது நல்லது. அதே சமயத்துல வாக்குவாதத்தை குறைச்சிக்கணும், அதிகமா பேசவே கூடாது. மேலும் இந்த இடத்துல ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சுல ஒரு கண்ட்ரோல் இருக்காது, டக்கு டக்குன்னு ஏதோ ஒரு வார்த்தையை கொட்டிடுவீங்க, ஏதோ ஒரு கோபத்தை போயிட்டு யார் மேலேயே காட்டிடுவீங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யார் மேலேயோ. ஆகவே வந்துட்டு கோபத்தை குறைச்சிக்கணும், பேச்சுல கவனம் செலுத்தணும். மேலும் இந்த வாக்கு கொடுக்கறப்போ கொஞ்சம் பார்த்து பொறுமையா இருக்கணும். மேலும் யாருக்கும் வாக்கு கொடுக்காம இருக்கிறது நல்லது. ஏதாச்சும் யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து கேட்கறாங்கன்னா நான் பார்த்து சொல்றேன் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நழுவிக்கிறது நல்லது. ஏன்னா கொடுக்குற வாக்கு இந்த நேரத்தில் காப்பாற்ற முடியாது, இது உங்களுக்கு ஒரு சைட்ல ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். மேலும் குடும்பத்துல பொருளாதாரம் சார்ந்த வகையில நிறைய குழப்பங்கள், நிறைய வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே அது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது குடும்ப சூழ்நிலையே கொஞ்சம் மாற்றம் அடைய வைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது இந்த மாதத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா திருமண வாழ்க்கை மற்றும் திருமண முயற்சி இது சார்ந்த வகையில அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்தை பொறுத்த அளவுல இந்த திருமண முயற்சிகள் ஓரளவுக்கு நமக்கு ஃபேவர் பண்ணுது. கடந்த காலகட்டத்தில் ஜென்ம சனி பகவான் நேர்கதியில சஞ்சாரம் செஞ்ச காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த திருமண முயற்சியில இறங்கி ஏதோ ஒரு வகையான மன வருத்தத்தை அனுபவிச்சிருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே கைக்குடி வர மாதிரி வந்து தடைபட்டு போயிருக்கலாம். மேலும் இந்த திருமண முயற்சி கைக்குடி வந்தாலும் அதுல முழுமையா நல்ல சந்தோஷம் அடைய முடியல அப்படிங்கிற அந்த ஒரு மன உறுத்தல் அப்படிங்கிறது ஒரு ஓரமா இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஜென்ம சனி காலகட்டத்தில் இந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களை இறங்கும் போது இயல்பாவே அது ஏதோ ஒரு வகையான ஒரு கசப்பான நினைவுகளை ஏற்படுத்திடுது. இப்ப சனி பகவான் வக்ரமாகி வக்ர பார்வையை 7ஆம் இடத்துல செலுத்துறாரு. அதே போல இந்த மாதத்துல 7ஆம் அதிபதி சூரியன் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பாரு. அது மட்டும் இல்லாம புதனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்து மேல இருக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் அப்படிங்கிறது வந்து சேரும். என்னை பொறுத்தளவுல கொஞ்சம் பொறுமையா டிராவல் பண்றது நல்லது. இந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையா மூவ் ஆன் பண்றது ஒரு பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். ஆகவே இந்த மாதத்துல கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையா உங்களுடைய முயற்சிகளை தொடருங்க. அதுல நல்ல செய்திகள் பொறுமையோட வந்து சேரும். அவசரப்பட வேண்டாம், அது மட்டும் கொஞ்சம் கிளியரா மைண்ட்ல பதிவு வச்சுக்கோங்க. அடுத்தது திருமண வாழ்க்கை சார்ந்த வகையில நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் நிறைய மனக்கசப்பு, வாழ்க்கை துணையோட நிறைய கருத்து போராட்டம், நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வந்திருக்காது, அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வந்திருக்காது, நிறைய கருத்து போராட்டம், கருத்து வேறுபாடு, நிறைய பேர் பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, கணவன் மனைவி எல்லாம் பிரிந்து இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கலாம். நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இந்த நேரத்துல வாழ்க்கை துணையை டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது. அது ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய சிந்தனையில மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு. அதே ஜென்ம சனி காலகட்டத்தை பொறுத்த அளவுல வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. மேலும் இந்த மாதத்துல பார்த்தோம்னாக்கா 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருப்பாரு. அவை வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள், கருத்து போராட்டம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதத்தை பொறுத்தளவுல நமக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா சனி வக்ரம் ஆயிருக்காரு. அவை இந்த பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கும். அதே சமயத்துல வாக்குவாதத்தையும் பேச்சு சார்ந்த விஷயங்களையும் குறைச்சிக்கிறது நல்லது. கொஞ்சம் நிதானத்தோட உடைய வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏன்னா அந்த நேரத்துல வார்த்தைகளால காயப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவை வார்த்தைகள் மேல அதீத கவனம் செலுத்தணும். விட்டு கொடுத்து பொறுமையோட பயணிக்கிறது சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். மேலும் வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஒரு சிலருக்கு மன வருத்தங்கள் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கலாம். இந்த நேரத்துல வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில மருத்துவ செலவுகள் இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு. ஒன்னு வாக்குவாதம், சண்டை இப்படி இழுத்து விட்டுடுது, அப்படி இல்லைன்னா மருத்துவ செலவு, மருத்துவமனை இப்படி இழுத்து
விட்டுடுது. மோஸ்ட்லி பார்த்த வரைக்கும் இந்த 2 கேட்டகரிக்குள்ள தான் இழுத்து விடுது. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல அதீத கவனம் செலுத்துறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த நேரத்துல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில மருத்துவ செலவோ அப்படி இல்லைன்னா விரை செலவு ஏதாச்சும் ஏற்படுதுன்னா அதை தாராளமா செய்யுங்க. அது நல்ல ஒரு ரிசல்ட் நிச்சயமா நமக்கு இந்த மாதத்துல கிடைக்கும். மேலும் இந்த மாதத்துல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்து வந்த மன வருத்தங்கள் ஓரளவு குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா சனி வக்ரமா இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இப்ப உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆறுதலா இருக்கும். அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கு. அடுத்ததாக நண்பர்களோடு ஏற்பட்ட வாக்குவாதங்கள், நண்பர்களோட சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருக்கிறது. நல்லா நெருக்கமான நண்பர்களோட டக்குன்னு பார்த்தா சண்டையா இருக்கும், அப்படியே பிரிஞ்சிருப்பாங்க, பேசிக்காம இருந்திருப்பாங்க. அந்த சண்டை போட்ட நண்பர்கள்லாம் பிரிந்த நண்பர்கள்லாம் இப்போ ஒண்ணு சேருவாங்க. அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டமா இருக்கு. அதே சமயத்துல கடன் சார்ந்த வகையில ஒரு சில தொந்தரவுகள் நண்பர்களால ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நண்பர்கள் உங்கள்கிட்ட கடன் கேட்டு வரலாம். அதுவே அது சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது சிறப்பான பலன்களை நமக்கு ஏற்படுத்தும். அடுத்தது குழந்தை பாக்கியம் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்துல 5ஆம் அதிபதி ஆகிய புதன் வந்து பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடம் 7ஆம் இடம் இந்த 2 இடத்துலயும் சஞ்சாரம் செய்வாரு. அதுலயும் 20ஆம் தேதிக்கு மேல 7ஆம் இடத்துல வக்ரம் ஆகுறாரு, சுக்கிரனோட இணைந்து வக்ரம் ஆகுறாரு. ஆகவே இந்த மாதத்துடைய ஆரம்பத்துல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸா கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல புதன் போய் சஞ்சாரம் செய்றாரு. ஆகவே பிள்ளைகளால ஏதாச்சும் விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதாச்சும் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அதுல கொஞ்சம் பொறுமையா கவனமா ஹேண்டில் பண்றது பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். அதே போல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நமக்கு கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த குழந்தை பாக்கியத்துல தடை தாமதம் ஏற்படுதுன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல அதாவது கரெக்டா 3ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னாக்கா ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கும். தடை தாமதத்தோட குழந்தை பாக்கியத்துல ஒரு நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். சோ அதுவுமே நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை ஏற்படுத்துது. அடுத்ததா மாணவ மாணவிகள் இந்த மாதத்துல எந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடத்துல குரு செவ்வாய் கன்ஜக்ஷன் அது ஏதோ ஒரு அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. பொதுவா குரு 4ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த படிப்பு சார்ந்த வகையில நிறைய பிரஷர்ஸ் இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த படிப்புல ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து படிப்பாங்க. மாணவ மாணவிகளால ஒரு தெளிவா அந்த படிப்பு மேல கவனம் செலுத்த முடியாது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அது மட்டும் இல்லாம அந்த படிப்பு சார்ந்த வகையில நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப உங்களை போட்டு வற்புறுத்தி உங்களை போட்டு ரொம்ப அலட்டிக்கிட்டே படிக்கிற மாதிரி ஒரு மனநிலை அப்படிங்கிறது வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த அளவுல இப்போ ஜென்ம சனியுடைய பாதிப்பு குறையுது. அவை புத்தி தெளிவு ஏற்படும். நம்ம எதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா ஏற்படும். அவை ஒரு பிளானிங் பண்றதுக்கு ஒரு ஏற்ற ஒரு நேரமா இருக்கும். படிப்பு சார்ந்த வகையில மாணவ மாணவிகள் முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் எடுக்கணும்னா அது இந்த நேரத்தில் எடுக்கலாம். புத்தி தெளிவு ஏற்படும் இந்த மாதத்துல. அதுலயும் மாதத்துல இந்த 3ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஃபேவரான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமா காத்துட்டு இருக்கு. அவை இந்த குழப்பமான மனநிலை இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் 3ஆம் தேதிக்கு மேல ஒரு தெளிவான முடிவு எடுத்துருவாங்க. அது நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. அதே சமயத்துல படிப்பு சார்ந்த வகையில வெளியூர் வெளி இடங்களுக்கு அதிகமா அலைகிற மாதிரி இருக்கும். மேலும் படிப்பு சார்ந்த வகையில விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். கடன் வாங்கி படிப்புல இன்வெஸ்ட் பண்ற ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது இந்த மாதத்துல ஏற்படலாம். அது மட்டும் இல்லாம சனி பகவான் வக்ரம் ஆயிருக்கிறதுனால இப்ப புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும். ஒரு நல்ல நண்பர்களுடைய நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது இப்ப பெருக ஆரம்பிக்கும். உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்களை எவன்லாம் கெட்டவன் அப்படிங்கறத ஈஸியா உங்களால இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கெட்டவர்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு நல்லவர்களை சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி நடை போடுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கு ஒரு ஏற்ற நேரமா இருக்கும். என்னை பொறுத்தளவுல மாணவ மாணவிகள் கவனச்சிதறல ஓரளவு குறைச்சிட்டு படிப்பு சார்ந்த வகையில கவனம் செலுத்துறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். மேலும் அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ரொம்ப அலட்டிலாம் படிக்காதீங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸா உங்களுடைய பயணத்தை அழகா மூவ் ஆன் பண்ணுங்க. நிச்சயமா அதுல ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. மைண்டை நல்லா ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுலாம் இருக்க வேண்டாம். ஏன்னா நிறைய திங்கிங் இப்போ போயிட்டே இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ண இப்படி ஆயிடுமா, அதை பண்ண அப்படி ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்கிங் போயிட்டே இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. மேலும் இந்த நேரத்துல என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடி என்னன்னாக்கா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா மனதார உருகி வணங்கி வழிபட்டு வர்றது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணும். அவை மன அமைதி கிடைத்தாலே உங்களுக்கு தேவையான விஷயங்களை நோக்கி தெளிவா முடிவெடுத்து உங்களால நகர முடியும். ஆகவே மன தெளிவு மன அமைதி அடைகிறதுக்கு நீங்க என்ன பண்ணாக்கா உங்களுக்கு கிளியரான ஒரு மன அமைதி ஒரு மன தெளிவு கிடைக்குமோ அதை பண்ணுங்க. நிச்சயமாக இந்த மாதத்துல ஒரு ஃபேவரான பலன்களை எதிர்பார்க்கலாம். ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது அஷ்டமத்துல கேது நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்கள்ல நிறைய மன வருத்தம் உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு மருத்துவ செலவு வந்துகிட்டே இருக்குன்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில நிறைய மன உளைச்சல் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இதுலயும் பத்தாவதுக்கு அர்த்தாசிரம ஸ்தானத்துல குரு பகவான் வேற. ஆகவே ஒரு மன அமைதியும் இல்ல, உடல் ஆரோக்கியமும் சரியா ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது. அப்படியே ஏதோ ஒரு கசப்பா அப்படியே உடல் ஆரோக்கிய சூழ்நிலை அப்படிங்கிறது டிராவல் ஆயிட்டு இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தளவுல ஜென்ம சனியுடைய பாதிப்பு குறைகிறதுனால உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில கொஞ்சம் ரிலீஃப்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுலயும் குரு பார்வை கேது மேல இருக்கு. ஆகவே இந்த நேரத்துல அப்படியே மெல்ல மெல்ல ஒரு நிவர்த்திகள் கிடைச்சிட்டே வரும். அதாவது உடல் ஆரோக்கிய ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அதுக்கான ரெமெடிஸ் இப்ப கிடைக்க ஆரம்பிச்சிடும். மருத்துவ செலவுகள் இப்ப ஏற்பட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒரு ரெமெடிஸ் இந்த நேரத்துல நிச்சயமா கிடைச்சிடும். அதே இந்த நேரத்துல அதிகமா கொஞ்சம் மருத்துவமனை அப்படி இப்படின்னு அலையிற மாதிரி வெளிப்படுற மாதிரி தெரியும். பட் ஆனா அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வலிமைப்படுத்திருக்கும். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உடல்
உடல் ஆரோக்கிய ரீதியா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயமா இருக்கும். ஏன்னா குரு பார்வை கேது மேல இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத இப்போ தெளிவா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு தகுந்த ஒரு ரெமெடிஸ் எல்லாம் இப்ப கிடைக்க ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியம் நிச்சயமா வலிமை பெற ஆரம்பிக்கும் இந்த காலகட்டங்கள்ல. மேலும் அர்த்தாஷ்டம குரு நடந்துகிட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு சரியான தூக்கம் இருக்காது. தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். நேரம் கடந்து தூங்குறது, நேரம் கடந்து சாப்பிடுறது, எதுலையுமே கவனம் செலுத்த முடியாத ஒரு மனநிலை இருக்கும். அப்படியே நேரம் மாட்டு கடந்து போடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு ட்ராக்ல பயணிச்சுட்டு இருப்போம், நேரம் ஒரு ட்ராக்ல பயணிச்சுட்டு இருக்கும். எதுவுமே புரியாத மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும். ரொம்ப சோர்வாவே ஃபீல் ஆகுறது, ரொம்ப தனிமையா ஃபீல் ஆகுறது, இதெல்லாம் அந்த அர்த்தாஷ்டம குரு காலகட்டங்கள்ல இயல்பா நடக்கும். என்னை பொறுத்தளவுல நல்லா ஃபோக்கஸ் பண்ணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்து மேல நல்லா ஃபோக்கஸ் பண்ணும். அதுக்கு வந்துட்டு நல்ல உணவு வகைகளை சாப்பிடுங்க, டயத்துக்கு கரெக்டா சாப்பிடுங்க. மேலும் நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க, மைண்டை நல்லா ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. அதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. தெய்வ வழிபாடு பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஏதாச்சும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருங்க. தேவையில்லாத விஷயத்தை யோசிக்க விடாம உங்களுடைய மூளையை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருங்க. அது நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது சிறிது நேரம் நல்ல ஒரு நடைபயிற்சி பண்ணுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, கொஞ்ச நேரம் நடைபயிற்சி பண்ணுங்க. இது மூணையும் சரியா பண்ணிட்டு வந்தாலே ஓரளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுடைய கைக்குள்ள வந்துடும். பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். நல்ல மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் இருந்தாலே எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியா கடந்து வந்துடலாம். எவ்வளவு குழப்பம் வந்தாலும் அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சு வந்துடலாம். ஆகவே உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்து மேல நிறைய போக்கஸ் பண்ணுங்க. அடுத்தது மெயினா பார்த்தோம்னாக்கா அர்த்தாஷ்டம குரு தாய் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில மன உளைச்சல்களை ஏற்படுத்துறாரு. தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது சிறப்பு. மேலும் தாயாரோட அதிகமா வாக்குவாதம் பண்ணாம கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறது நல்லது. அதையும் கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணிக்கணும். அதே போல இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தந்தை சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவர்கள் கூட பேசுற விதம் இதெல்லாம் கொஞ்சம் நிதானமா கவனமா செயல்படுறது நல்லது. மாதத்தோட செகண்ட் ஹாஃப் நமக்கு ஃபேவரா வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பொறுமையோட செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஓவரால் அந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவுல 7.5 சனியுடைய பாதிப்பு இந்த காலகட்டங்களில் பெருசா இருக்காது. அதுவே நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப்மெண்டா இருக்கும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா அந்த நேரத்துல கொஞ்சம் நம்மள இயங்க வைக்குது. சனி பகவான் கொஞ்சம் கேப்பை கொடுத்து நமக்கு ஒரு சில வாய்ப்புகளை கொடுக்குறாரு. அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டோம்னாக்கா நிச்சயமாக இந்த காலகட்டம் நமக்கு ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டமா இருக்கும். ஆகவே தடைப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ மீண்டும் உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கும். நினைத்த விஷயங்கள் நினைத்தபடி கிடைக்கலனாலும் நினைத்த விஷயத்துல ஒரு குறைந்தபட்ச நன்மையாச்சும் நமக்கு கிடைச்சிரும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான். ஆகவே இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு உங்களை நீங்களே வலிமைப்படுத்திக் கொள்ளுங்க. அது நிச்சயமாக நமக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றியை தேடித்தரும். வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.